ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். யானும் 36. என்னடி இதெல்லாம் என அதிர்வோடு அந்த பைகளை பார்த்தவாறு கோமதி கேட்கவும், ஏன் பார்த்தா தெரியலையா என்னோட பை என்றாள் ஆரா. அதெல்லாம் நல்லாவே தெரியுது, ஆனா அதையெல்லாம் ஏன் இங்க எடுத்துட்டு வந்திருக்க என்றார் கோமதி. ஏன், இது என் வீடு தானே, நான் இங்க எடுத்துட்டு வராம எங்க எடுத்துட்டு போவேன் என்று ஆரா சிடுசிடுக்கவும், என்னடி நடக்குது, மாப்பிள்ள கூட ஏதாவது பிரச்சனையா, என்ன செஞ்சு வச்ச என்றார் கோமதி. அதில் திரும்பி தன் அன்னையை முறைத்தவள் வேறு எதுவும் பேசாமல் திரும்பிக் கொள்ளவும், என்னடி கேட்க கேட்க சும்மா இருக்க, அப்படி என்னதான் செஞ்சுட்டு வந்த என பதட்டத்தோடு கத்த துவங்கினார் கோமதி. இதில் ஆராவின் கோபம் எல்லையை கடந்தது. அவளுக்கு கோமதியிடம் என்ன நடந்தது என சொல்லாமல் மறைக்கும் எண்ணம் எல்லாம் கொஞ்சமும் இல்லை. ஆரா இப்படி வந்திருப்பதைக் கண்டு என்ன நடந்தது என கேட்டிருந்தால் உடனே அவளும் அனைத்தையும் சொல்லி இருப்பாள். அவளுக்கும் மனதில் இருப்பதையெல்லாம் சொல்லி ஆறுதல் தேட யாராவது வேண்டும் தானே. ஆனால் அப்படி கேட்காமல் நீ என்ன செய்தாய் என கோமதி கேட்டதில் இருந்தே அவளுக்கு கோபம் உண்டாக வெளிப்படையாக எதுவும் சொல்லாமல் இருந்தாள் ஆரா. இப்போது இன்னும் அதை அதிகமாக்குவது போல் மேலும் கோமதி பேசிக்கொண்டே செல்லவும், ஆமா, நான் தான் எல்லாம் செஞ்சேன், போதுமா என கத்திவிட்டு எழுந்து அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் ஆரா. இதில் செய்வது அறியாது கோமதி கவலையோடு அறை கதவையே பார்த்தபடி நின்றிருக்க அவரின் மனமோ பயத்தில் மத்தளம் கொட்ட துவங்கி இருந்தது. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, சம்மந்தி அம்மாவும் ஊர்ல இல்ல என்று அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்க அவர் வேலை செய்யும் இடத்தில் இருந்து நாளை காலை சீக்கிரம் வருமாறு கோமதிக்கு அழைப்பு வந்தது. இது வழக்கமாக நடக்கும் ஒன்றுதான். புதிய பண்டல்கள் வந்து இறங்கும் போதெல்லாம் இப்படித்தான் சீக்கிரம் வர சொல்லி அழைப்பார்கள். அது போன்ற நேரங்களில் இரவு வீடு திரும்பவும் வெகு நேரம் ஆகும். அதை எண்ணி கோமதி கவலையோடு முணுமுணுத்து கொண்டே திரும்பவும் ஆனந்த் வீட்டின் வாயிலில் நிற்கவும் சரியாக இருந்தது. தன் 2 சக்கர வாகனத்தில் இருந்து இறங்கியவன் கதவருகே சாவியை இப்படியும் அப்படியும் சுழற்றியவாறே தயங்கி நிற்க அதே நேரம் அவனை கண்டிருந்த கோமதி, வாங்க வாங்க மாப்ள என முகம் மலர வரவேற்றார். இவ்வளவு நேரத்திற்குள் ஆரா நடந்தது அனைத்தையும் சொல்லி இருப்பாள். தன்னை கோமதி எப்படி எதிர்கொள்வாரோ என்ற தயக்கத்தில் உள்ளே செல்ல தயங்கி நின்றிருந்தவனுக்கு அவரின் இந்த இயல்பான வரவேற்பு வியப்பை கொடுத்தது. ஆனாலும் நேருக்கு நேர் அவரை பார்க்க முடியாமல் பார்வையை அந்த வீட்டை சுற்றி சுழல விட்டவன், நான் தனுவை பார்க்கணும் என்று தயங்கி தயங்கி சொல்லவும், வாங்க மாப்ள, உள்ளதான் இருக்கா, என்னாச்சுன்னு கேட்டாலும் எதுவும் சொல்லல, பையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கா, என்னமோ ஏதோன்னு நான் பயந்து போய் இருந்தேன், இப்போ உங்களை பார்த்ததும் தான் நிம்மதியா இருக்கு, போங்க போய் பேசி கூட்டிட்டு போங்க என்றார் முகம் மலர கோமதி. அதில் அவருக்கு நடந்தது எதுவும் தெரியவில்லை என ஆனந்துக்கு புரிய அதனாலேயே அவர் இயல்பாக பேசுவதும் புரிந்தது. ஆனால் உள்ளே இருப்பவள் அப்படி இல்லையே. இதனாலேயே சட்டென ஆராவின் அறைக்குள் செல்ல முடியாமல் ஆனந்த் தயங்கி நின்றான். இதை வேறு மாதிரியாக புரிந்து கொண்ட கோமதி, நீங்க சங்கடப்படாம போய் பேசுங்க மாப்பிள்ள, நான் வெளியே இருக்கேன் என்றவாறே வேகமாக வெளியில் சென்று அவர்களுக்கு தனிமை கொடுக்கும் பொருட்டு கதவையும் சாற்றினார். அதில் கோமதி சென்ற திசையை பார்த்தவாறே சில நொடிகள் நின்றிருந்தவன் தலையை கோதியபடியே ஆழ்ந்த பெருமூச்செடுத்து தன்னை ஒருவாறு தயார் செய்தபடியே அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் ஆனந்த். இங்கிருந்து சென்று ஆத்திரத்தோடு படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தவள் தன் மனதின் ஆத்திரத்தை மடை மாற்றும் பொருட்டு வழக்கம் போல தன் புத்தகத்தையே நாடினாள். அப்படியே திடீரென கதவு திறக்கப்படவும் மீண்டும் கோமதிதான் இந்த பேச்சை தொடங்க வந்திருப்பதாக எண்ணி என சலிப்பாக நிமிர்ந்தவள் அங்கு ஆனந்தை கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை.
திடீரென அவனை அங்கு கண்டதும் உண்டான வெறுப்போடு ஆனந்தை ஒரு பார்வை பார்த்தவள் முகத்தை திருப்பிக் கொள்ள, நொடியில் அவள் முகத்தில் வந்து போன வெறுப்பை கண்டு கொண்டிருந்த ஆனந்தின் மனம் சற்று பலமாகவே வலித்தது. அதில் சட்டென அவனுக்கு பேச முடியாமல் போக, அவளையே சில நொடிகள் தயக்கத்தோடு பார்த்தவன் அவள் இந்த பக்கம் திரும்புவது போல தெரியாமல் போகவும், பின்பு லேசான கனைப்போடு தனு என தொடங்கவும் கையை உயர்த்தி அவனை தடுத்திருந்தாள் ஆரா. அதை அவள் வார்த்தைகளில் கூட சொல்லாமல் போனதே தன்மேல் எவ்வளவு கோபத்தில் இருக்கிறாள் என்பதை ஆனந்துக்கு புரிய வைக்க போதுமானதாக இருக்க, தனு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு என்றான். அவளின் இந்த பாராமுகத்தை காண முடியாத தடுமாற்றத்தோடு ஆனந்த் அதில் நொடியும் தாமதிக்காது சட்டென, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நான் அதை கேட்க தயாராகவும் இல்லை என்றிருந்தாள் ஆரா. அவளின் இந்த வெறுப்போடான பேச்சில் அடுத்த வார்த்தை வராமல் ஆனந்த் தடுமாற அங்கு ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவியது. பின்பு, தனு என மீண்டும் ஆனந்த் பேச முயல, நீங்க எதுவும் சொல்ல வேண்டான்னு நான் சொல்லிட்டேன் என்றால் கரார் குரலில் ஆரா. அதில், சரி, நான் எதுவும் பேசல, வா நாம போகலாம் என்றான் ஆனந்த். அவ்வளவு நேரமும் எங்கோ பார்த்து கொண்டிருந்தவள் திரும்பி அவனை கேள்வியாக பார்த்து, எங்க போகணும் என்றாள். நம்ம வீட்டுக்கு தான் என்றவனை இப்போது ஒரு கசப்பான புன்னகையோடு பார்த்தவள், அது உங்க வீடு, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இனி நான் அங்க வரவே மாட்டேன் என்றால் உறுதியான குரலில் ஆரா. அதில் பதறி போன ஆனந்த் அதுவரை கதவருகே நின்று பேசிக் கொண்டிருந்தவன், தனு ப்ளீஸ் என்றவாறே அவள் அருகில் வரவும், அங்கேயே நில்லுங்க என தன் ஒற்றை விரலை நீட்டி எச்சரிப்பது போல கூறினாள் ஆரா. ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளும் மனநிலையிலேயே இல்லாத ஆனந்த், தனு நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளேன் என அவள் அருகில் வேகமாக சென்று அமரவும், சட்டென அங்கிருந்து எழுந்து நின்றிருந்தாள் ஆரா. அவனின் அருகாமையை கூட அவ்வளவு எளிதாக அவளால் அங்கீகரிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியவில்லை. இவ்வளவு தூரம் அவனிடம் பேசுவதே அவளுக்கு வியப்பாகத்தான் இருந்தது. மாலை வரை அவள் இருந்த மனநிலைக்கு இனி ஒரு முறை அவன் முகம் பார்க்க கூட விரும்பாது அதை தன் உறுதியான முடிவாகவே எடுத்திருந்தவள் வீடு தேடி வந்தவனை தவிர்க்க முடியாமலே ஓரிரு வார்த்தைகளில் பதிலளித்துக் கொண்டு இருந்தாள். ஏதோ கோபத்தில் வீட்டை விட்டு வந்து விட்டால் அவளை எப்படியாவது பேசி சமாதானம் செய்து அழைத்து சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தவனுக்கோ ஆராவின் இந்த அவதாரம் புதிதாக இருந்தது. இதற்கு முன் இத்தனை வெறுப்பும் ஒதுக்கமுமாக அவளை அவன் பார்த்ததே கிடையாது. ஒவ்வொரு முறையும் இவனுக்காகவே அவள் முயன்று தன் கோபத்தை மறைத்து கொண்டிருந்ததால் அவளினுள் இப்படி ஒருத்தி இருப்பதே அவனுக்கு தெரியாமல் போயிருந்தது. ஆராவின் உண்மையான குணத்தையும் அவளின் தைரியமான பேச்சையும் நேரில் கண்ட சகுந்தலாவை தவிர வேறு யாருக்கும் அதை பற்றி அங்கு தெரியவே இல்லை. ஒரு முறை சகுந்தலாவே கூட ஆராவிடம் இதை பற்றி தனிமையில், ஆராமா, அன்னைக்கு உன்னை அங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன், ஆனா இங்க இப்படி இவங்க எல்லாம் தொடர்ந்து தொல்லை கொடுத்தோம், எப்படி நீ இவ்வளவு அமைதியா கடந்து போற என கேட்டிருந்தார். எல்லாம் விஸ்வாவுக்காகத்தான் அத்தை, அவருக்கு இந்த வீடு தான் உலகமே, சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டை பார்த்துக்கணும்னு மட்டுமே மனசுல பதிஞ்சு போய் இருக்கு, குடும்பம் உடையக்கூடாதுன்னு ரொம்ப யோசிக்கிறாரு. அதான் நான் பேசுற ஏதாவது யாரையாவது காயப்படுத்தி அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அமைதியா இருக்கேன். இதெல்லாம் அவருக்காக மட்டும்தான். ஆனா எப்பவும் இப்படியே இருப்பேன்னு நினைச்சிடாதீங்க, என்னைக்காவது ஒரு நாள் இந்த எரிமலையும் வெடிக்கும் என்றிருந்தால் சிரித்துக்கொண்டே ஆரா. அதெல்லாம் அறியாத ஆனந்த் இன்றைய ஆராவின் கோபம் புரிந்தாலும் அவளை எளிதாக பேசி புரிய வைத்து அழைத்து சென்று விடலாம் என்றே எண்ணினான். அதே நினைப்பில், தனு, நான் செஞ்சது தப்பில்லைன்னு நான் சொல்லல, ஆனா என்று ஆனந்த் சொல்லவும் மீண்டும் காலையில் நடந்த அனைத்தும் அவள் நினைவில் வந்து போக, நான் உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்கல என்றால் வெறுப்பான குரலில் ஆரா. அவளின் குரலில் இருந்த ஆத்திரமும் வேகமும் கண்டு அப்படியே தன் பேச்சை நிறுத்தியவன், சரி, நான் எந்த விளக்கமும் கொடுக்கல, மன்னிப்பு கேட்டுக்கிறேன், போதுமா என்று பணிந்து வந்தான் ஆனந்த். மன்னிப்பா? எதுக்கு என எதுவும் அறியாத குரலில் ஆரா கேட்க, அவள் வேண்டுமென்றே கேட்பது புரிந்தாலும் இன்று காலை முதல் அவனை உறுத்தி கொண்டிருந்த தன் தவறை எண்ணி வருந்தியவன், நான் அப்படி செஞ்சு இருக்கக்கூடாது தனு, ஏதோ கோபம், அத்தனை முறை சொல்லியும்
நீ கேட்கலையேங்கிற வேகம், அதான் அவசரப்பட்டு அப்படி. சாரி என்றான் தயங்கி அவள் முகம் பார்த்தவாறே ஆனந்த். இப்போது முன்பிருந்த கோபமெல்லாம் துளியும் இல்லாமல் சிறு கேலியோடு அவனை பார்த்தவள், மன்னிப்பு தெரியாம செய்யற தவறுக்கு தான் கேட்பாங்க, தெரிஞ்சே செய்யறதுக்கு மன்னிப்பெல்லாம் எதுக்கு? அப்புறம் என்ன சொன்னீங்க? தெரியாம அவசரப்பட்டு செஞ்சிட்டீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப நிதானமா திட்டமிட்டு தானே இதை செஞ்சிருக்கீங்க என்றாள் ஆரா. இதில் ஆனந்த் பதிலின்றி நிற்க, இதோடு பேச்சு முடிந்தது என்பது போல் மீண்டும் புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு படிக்க அமர்ந்து விட்டாள் ஆரா. அவளையே சில நொடிகள் செய்வதறியாது பார்த்தவன், சரி எதுவாயிருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாதனு என்றான். இப்போது முன்பிருந்த அமைதியெல்லாம் சுத்தமாக காணாமல் போய் இருக்க, உங்களுக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? சரி இப்போ தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இனி நான் அங்க வர்றதாவே இல்லை, புரியுதா? இப்போ கிளம்புங்க என்றாள் ஆரா. அவளின் இந்த கரார் குரலிலான பதிலில் பதறி போனவன் சட்டென அவளின் கையை பற்றி கொண்டு, ப்ளீஸ் தனு, உன் கோபம் புரியுது, நான் செஞ்சது தப்புதான், ஆனா அதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாத. எவ்வளவு கோபம் இருந்தாலும் என் கூடவே இருந்து சண்டை போடுதனோ என்றான் கெஞ்சுதலான குரலில் ஆனந்த். அவனின் கெஞ்சுதலுக்கு நேர் மாறாக வெடுக்கென தன் கையை அவனிடம் இருந்து உருவி கொண்டவள், நான் என்ன செய்யணும்னு எல்லாம் நான் முடிவு செஞ்சுக்கிறேன், நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம், இப்போ கிளம்புங்க என்றாள் ஆரா. அது நம்ம வீடுதனோ என்று ஆனந்த் மீண்டும் தொடங்கவும், எங்கிருந்துதான் அப்படி ஒரு கோபம் அவளுக்கு வந்ததோ. எது அதுவா? வீடுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற ஒரு இடம், நமக்கான கூடு. ஆனா அங்க எனக்கு அப்படியே இருந்தது என்றால் ஆத்திரமாக ஆரா. அதான் தெரியாம என தொடங்கியவனை இடையிட்டு நிறுத்தி இருந்தவள், போதும் உங்க விளக்கம், நீங்க எந்த விளக்கம், உங்க விளக்கம், நீங்க எந்த அளவுக்கு திட்டம் போட்டு எல்லாம் செஞ்சு இருக்கீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் சரி, நான் அங்க வரமாட்டேன் என்று விட்டு அதற்கு மேல் அங்கு நிற்காமல் வேகமாக அறையில் இருந்து வெளியேறி இருந்தாள் ஆரா. அவளின் பின்னாலேயே ஆனந்த் வரவும் வெளி வாயிலை திறந்து கொண்டு ஆரா வெளியில் வர, அங்கிருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்த கோமதி ஆவலோடு எழுந்து நின்று இருவரையும் பார்த்தார். அதில் ஆராவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க, தவிப்போடு ஆனந்த் அவள் பின் வருவதை கண்டவருக்கு இன்னும் இவர்களுக்குள் எதுவும் சரியாகவில்லை என புரிந்தது. இவ்வளவு நேரம் இருந்த தயக்கம் எல்லாம் போக கோமதி அங்கு இருப்பதை கூட பொருட்படுத்தாது, தனு ப்ளீஸ் என்றான் கெஞ்சுதலான குரலில் ஆனந்த். நான் என் முடிவை சொல்லியாச்சு என்றவள் வேகமாக சென்று கதவை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டாள். இதில் செய்வது அறியாது திகைத்தவன் அப்படியே தவிப்போடு மூடி இருக்கும் கதவையே பார்த்தவாறு நின்றிருக்க, என்னாச்சு மாப்பிள்ள என்றார் கோமதி. அதில் அவரின் பக்கம் திரும்பியவன் வார்த்தைகளில் இல்லாமல் ஒன்றுமில்லை என்பது போல தலையசைக்க, அவளுக்கு கொஞ்சம் பிடிவாதம் அதிகம் மாப்பிள்ள, ஒரு 2 நாள் விடுங்க, நான் பேசி புரிய வைக்கிறேன் என்றார் கோமதி. அவரின் அந்த வார்த்தைகள் அடர்ந்த காட்டில் வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பவனுக்கு ஒரு ஒளி கிடைத்தது போல் இருந்தது. அதில் அவரை ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்தவன், நீங்க பேசுறீங்களா என்றான். கட்டாயமா பேசுறேன் மாப்பிள்ள, இது என் பொண்ணு வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டது தானே, நான் நாளைக்கு உங்களுக்கு மொபைல்ல கூப்பிடுறேன் என்றார் கோமதி. அதில் அவரிடம் அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் ஒரு தலையசைப்போடு ஆனந்த் கிளம்பிவிட, சோர்வாக செல்லும் அவனையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவர் திரும்பி வேகமாக சென்று கதவை படபடவென தட்டினார். ஆனால் அவரின் படபடப்பிற்கெல்லாம் கொஞ்சமும் அசையாத ஆரா கதவை திறக்காமலே அமர்ந்திருந்தாள். ஆரா, ஏய் கதவை தர என்று கோமதி கத்தவும் வேகமாக எழுந்து வந்து கதவை திறந்து விட்டவள் எதுவும் பேசாமல் அறைக்குள் செல்ல முயல, ஏய் நில்லுடி என்றார் ஆத்திரமாக கோமதி. அதற்கு என்ன என்பது போல திரும்பி பார்த்தவளை வேகமாக நெருங்கியவர், என்னடி திமிர் காட்டுறியா? அவர் அவ்வளவு இறங்கி வந்து கூப்பிடுறாரு, ஒழுங்கா கூட போகாம அவ்வளவு என்னடி உனக்கு திமிரு என்றார் கோமதி. அதில் ஒரு முறைப்போடு திரும்பி அவரை பார்த்தவள், அவர் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்றாள் ஆரா. அப்படி என்னடி செஞ்சிட்டாரு? தினமும் குடிச்சிட்டு வந்து கலாட்டா செஞ்சாரா என்றார். அதற்கு ஆரா பதில் சொல்லாமல் நின்றிருக்க, இல்ல உன்னை போட்டு அடிச்சாரா என்றார் அடுத்ததாக கோமதி. அப்போதும் ஆரா அமைதியாகவே இருக்கவும்,
இல்ல உன்னை தவிர வேற பொண்ணுங்க கூட எதுவும் பழக்கம் இருக்கா என்றார் இப்போது கூர்மையாக ஆராவின் முகத்தையே பார்த்தபடி. ஆனால் கோமதியிடம் இருந்து இப்படி ஒரு கேள்வி வந்த உடனேயே ஆராவின் முகம் தன் விருப்பமின்மையை அப்பட்டமாக வெளிப்படுத்தியது. இதுவே அப்படி ஒன்று நடக்கவில்லை என்பதை கோமதிக்கு தெளிவாக்க, பாரு, உன்னால இதை வார்த்தையால கூட கேட்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஏண்டி பாடா படுத்துற என்றார் கோமதி. இப்போது நிதானமாக அவரை பார்த்தவள், இதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் தப்பாமா என்றாள்.